ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம வளவேள் உலகின் முதலாய பதிகத்தோட எளிய வழக்குரை பார்க்க போறோம் இன்னைக்கு. மத்த 5 பதிகத்தோட வழக்குரை 4 பதிகத்தோட வழக்குரை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இப்போ இதோட வழக்குரை அடியன் பரவஸ்து வரதராஜன் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு சமர்ப்பிச்சுட்டு அவரோட காலக்ஷேபத்திலேருந்து எடுத்த சில நோட்ஸ். இது ஆழ்வார் என்ன பண்ற, நைச்சியான சந்தானம் பாவிக்கிறார். நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம், நைச்சியம் பாவிக்கிறதுன்னா அடியனால ஏதாவது முடியுமா, அடியனுக்கு ஏதாவது தெரியுமா, அந்த மாதிரி. அது நைச்சியம் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமான் எவ்வளோ பெரியவன், எவ்வளோ சிரேஷ்டன், அவன்கிட்ட நான் அடியன் ஒரு அணு, அவன் மேரு மலை மாதிரி இருக்கான், அடியன் அணுவோட தாழ்ந்து இருக்கேன் அப்படின்னு பாவிச்சுண்டு ஆழ்வாரே பெருமாள் கிட்ட இருந்து அகல பார்க்கிற ஆழ்வார் அதுக்கு மேல எம்பெருமான் என்ன பண்றான், தன்னோட நீர்மைய காமிக்கிறான் ஆழ்வார்கிட்ட. நீர்மைய காமிச்சு அவரோட எப்படி சேர்றான் அப்படின்றதுதான் இந்த பதிகம். இந்த பதிகத்துல எம்பெருமானோட சீல குணம் காட்டுறான். எவ்வளோ நம்ம பாக்குறோம், எம்பெருமான் பஜனீயத்துவம், எவ்வளவு பராத்பரனா இருந்தாலும் அவன் பஜனீயத்துவம் அவனை அடைய முடியறது, அடியார்களுக்கு எவ்வளவு எளியவனா இருக்கான் எல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ இந்த பதிகத்துல சீல குணத்தை காமிக்கிறார் ஆழ்வார். முதல் பாசுரத்தை வளவேள் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையே அப்படின்னு பாசுரம். இது அவன் யார், அவன் வளவேள் உலகின் முதலாய, அவன் உபய விபூதி நாதனா இருக்கான், எம்பெருமான் நாயகனா இருக்கான். அடியேன் எங்க இருக்கேன் அப்படின்றத பார்த்துண்டு ஆழ்வார் எம்பெருமானோட நிலைய அனுசந்திக்கிறார் இந்த பாசுரத்துல. அந்த பகவான் இடத்துல நான் போய் சேரலாமா, நான் போய் கிட்டலாமா, இது உகக்குமா அப்படின்னு சொல்லிண்டு, அதுதான் இந்த பாசுரத்திலான நைச்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரே அகல பாக்குறாராம் எம்பெருமான் இடத்துல இருந்து. பாருங்க எவ்வளோ ஒரு நைச்சியம் பாவிக்கிறார் ஆழ்வார். அடுத்ததுல நினைந்து 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 நைந்து உள் கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் அவனை சேருவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவனை சேர்வதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அடியனுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறார் இதுல. நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி, அதனால நான் அகல வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு அடியன் ஒரு பிரம்மாவாவோ ஒரு ருத்ரனாவோ கூட கிடையாது. ஒரு பிரம்மாவா இல்ல அடியன். அந்த மாதிரி தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு கூட, அவளாலதான் தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு கூட ஒரு லெவல் வேணும்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்றார். அது கூட அடியன் கிட்ட இல்லையே, இந்த யோகியதை அடியன் கிட்ட இல்லையே அப்படின்னு ஆழ்வார் இதுலயும் நைச்சம் மொத்த பதிகத்தையும் நைச்சந்தம் பாவிக்கிறார் ஆழ்வார். நைச்சம் பாவிக்கிறார், எம்பெருமான் சீலகுணம் காமிக்கிறான். எப்படி காமிக்க போறான்றத பார்க்கணும், ஒண்ணுலயா பார்க்கலாம். 3வது பாசுரத்துல மாயோனிகளாய் நடை கத்த வானோர் பலரும் முனிவரும் அப்படின்னு பகவான் தான் உலக அளந்தான் என்பதை காட்டி கொடுத்தான். அவனே காமிச்சு கொடுக்குறான், நான் உலக அளந்தேன் அப்படின்னு. அவன் ஒரு சுஷீலன் இல்லையா. சுஷீலன்னாக்க அவன் யாரு வேணா அவனோட போய் கலந்து பழகக்கூடியவனா எம்பெருமான் இருக்கான். நம்ம அதை பார்த்துன்னு தான் இருக்கோம் இல்லையா. யாருக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான், அது அவன் திருவுள்ள முகந்தது அன்னைக்கு அவன் நினைக்கணும். அது அப்படிதான் இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, அடியவர்னு போயிட்டா இன்னமும் அவனுக்கு சீலகுணம் உருகி உருகி காமிக்கிறான் அப்படின்றார். பகவான் இவரை திரும்ப சேர்த்து கொள்ள பார்க்க, எப்படின்னா பகவான் சொல்றாராம், அடியன் உலக அளந்துட்டேன், அந்த மாதிரி இவ்வளவு சுஷீலனா தான் இருக்கேன், நீங்க திருப்பி சேரணும் அப்படின்னு பகவான் சொல்றதா இவருக்கு ஒரு பாவம் ஆழ்வார்க்கு. அந்த பகவானின் சீலகுணத்தை பேசுகிறார் இந்த பாசுரத்திலிருந்து. முதல் 2 பாசுரம் அவரோட நைச்சியம் பாவிக்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரம் எப்படி பெருமான் நீ யோனிகளை படை என்று எதுவுமே பார்க்காம, எந்த இதுல எப்படி பிறக்கணும்னு பார்க்காம ஒரு அவதாரமும் எம்பெருமான் எடுக்கிறான் இல்லையா, அதுவே அவனோட சீல குணத்தை காட்டுறது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார்.
அடுத்தது தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய அப்படின்னு உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியவன். தானோர் உருவே தனி வித்தாய். உருவே அப்படின்னா எப்படின்னா ஒரு அழகெடுத்த ஒரு உருவம் தான் எம்பெருமான் இல்லையா? ஒரு அழகான காரணமா எம்பெருமான் இருக்கானா, யாருக்கும் அறிவில்லாத போது கூட உலகத்தை சிருஷ்டி பண்றோம் இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சா சிருஷ்டி நடக்கிறது இல்லையே, தெரியாம தானே சிருஷ்டி நடக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவன் நம்மாழ்வாரை விடுவானா? யோசிச்சு பாருங்க. நம்மாழ்வாரை விடமாட்டான் இல்லையா? எவ்வளவு ஞானம் அவருக்கு. மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார் எம்பெருமான் கிட்டேந்து. அப்போ என்ன விடமாட்டான் அப்படின்னும் சாதிச்சுக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் என்ன விடமாட்டான்னு இதுல சாதிக்கிறார் ரொம்ப அழகா. தானோர் பெருநீர் தன்னுள்ளே தோத்தி அதனுள்ளே கண் வளரும். அப்புறம் தான் சொல்றார் வைகுந்தன் எம்பெருமானே, என்னோட சுவாமியான எம்பெருமான் என்ன விடமாட்டான் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அஞ்சாவதுல மானை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா. ரொம்ப அருமையான பாசுரம். அப்பா எப்படியாக உன்னோட திருவடி கிட்டுமாக நீதான் பார்க்க. எப்படின்னா எம்பெருமான் கிட்ட ஆழ்வார் சொல்றாரா, நீ நினைச்சாதான் உன்னோட திருவடிய அடியன் வந்து கிட்ட முடியும். இத நீ தான் பாத்துக்கணும், நீ தான் அருளணும். நான் உன்னை சேருமாறு வினையேனே. நான் என்னால இது கிட்ட முடியாது. நீ கிட்டுற தூரத்திலயும் உள்ள அளவுலயும் இல்ல, நீயே கிட்டி கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது வினையேன் வினை தீர் மருந்தானாய் விண்ணோர் தலைவா கேசவா. ரொம்ப அழகா எல்லாம் பெருமாள் எம்பெருமானோட திருநாமங்கள் வந்துட்டே இருக்கும். இணையாய் இணைய பெயரினாய் என்ன நைவன் அடியேனே. ரொம்ப அழகா என்னன்னாக்கா பகவான் கொஞ்சம் தாழ்த்துறானோ. என்னன்னாக்கா அவன் வந்து ஆழ்வார்கிட்ட சேரத கொஞ்சம் டிலே பண்றான். இப்போ குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம அது சாக்லேட் கேட்டாக்க விஷயாந்தரமா சொல்றேன் ஈஸியா புரியறதுக்காக. சாக்லேட் கேட்டு நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிட்டா என்ன ஆகும்? வீடே அப்படியே தடம் புரண்டுரும் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுக்கே அப்படித்தானே. கோவிலுக்கு போறோம், இன்னைக்கு தீர்த்தம் சடாரி ஆகல அப்படின்னாக்கா அந்த தாட் ப்ராசஸே வேற மாதிரி ஆயிடுது இல்லையா? அது நம்மளுக்கு டைம் ஆகுது, கொஞ்சம் டைம். இங்க பகவான் தாழ்த்துற அந்த டைம் என்னன்னு பார்த்தேன்னா, தாமதம் பண்ற டைம் ரொம்ப எல்லாம் கிடையாது. அடுத்த பாசுரத்துல சொல்றாரு எவ்வளவு டைம், ஒரு க்ஷணம் தான் இது பண்றாரு. அப்போ ஆழ்வார் அந்த 6ஆம் பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, போச்சு போ, நான் ரொம்ப தளர்ந்தே போயிட்டேன், ரொம்ப நான் சித்திலம் ஆவதான் நீ பாக்குறியா? அவர் சித்திலம் ஆவத இதுல அருளி செய்யறாராம் இந்த பாசுரத்துல ஆழ்வார். எந்த இணையாய் இணைய பெயரினாய் எந்த நைவன் அடியேனே அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது அடியேன் சிறிய ஞானத்தன். யாரு? ஆழ்வாரா? அடியேன் சிறிய ஞானத்தன் அறிதலார்க்கும் அறியானை அப்படின்னு ரொம்ப அழகா. எவ்வளவு நேரம், அதுதான் அதெல்லாம் கேக்குறாரு, எவ்வளவு நேரம் சுவாமி ஆச்சு ஆழ்வார் எம்பெருமான் கிட்டுறதுக்கு அப்படின்னா, ஒரு க்ஷணம் தானா, ஒரு க்ஷண நேரம். ஆனா விட்டு பிரிய முடியல ஆழ்வாரால. அவ்வளோ ஒரு எப்படின்னாக்க இப்ப எம்பெருமான் யோசிக்கிறானா, நீர்மை காமிக்கிறோம் நம்ம. ஆழ்வார் மாத்தி 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 பேசுறார். வந்தா அடியன் அணு மாதிரி இருக்கேன், எப்படி சேருவேன்னு கேக்குறார். வந்துட்டேன் அப்படின்னா அவருக்கு சேரத்துக்கும் கஷ்டமா இருக்கு, சேராம இருந்தா அப்படி விட்டுட்டு போயிடுறியே அப்படின்னு அழறார். ஆனாலும் ஒரு ஸ்திரமான ஒரு நிலைமையே இருக்க மாட்டேங்கிறது ஆழ்வாருக்கு. அப்படின்னு இப்ப எப்படின்னா திரும்பி பேக் டு ஃபர்ஸ்ட் பாசுரம் போயிட்டார். அடியேன் சிறிய ஞானத்தன்னு இதுல சாதிக்கிறார் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேக் டு நைச்சியம் பாவிக்கிறதுக்கு திருப்பி முன்னாடி வளவேல் உலகின் முதலாய் மாதிரி அதே பாசுரத்தோட மைண்ட் செட்டு 6 பாசுரம் சாதிச்சதுக்கு அப்புறம் 7வது பாசுரத்துக்கு ஆழ்வாருக்கும் வந்துடுறது. திருப்பி இந்த பாசுரத்துல எம்பெருமான் நீர்மைய காமிச்சா இவர் அகல பாக்குறார் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ அடுத்தது உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு. எப்படின்னாக்க எனக்கு சௌசீல்ய குணம் நிறை தரும் என்று நினைக்கிறாயா அப்படின்னு எம்பெருமான் ஆழ்வார்கிட்ட கேட்கிறார். உம்மோடு சேர்தலுக்கு, உங்களோட சேரறதுக்கு சௌசீல்ய குணம் நிறை பெறுமா? இந்த இது முடிஞ்சிருக்குன்னா அது மட்டும் போருமான்னு? அது மட்டும் கிடையாது, எனக்கு அடியவரின் சம்பந்தமாக பொருள்களும் தாரகம் அப்படின்றார் பெருமாள். பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் தானே எல்லா பெருமாளும். எம்பெருமான் என்ன சொல்றான், ஆழ்வார்னு இல்லையா, ஒரு அடியவரோட ஏதாவது சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் அடையறதுக்கும் கூட எம்பெருமான் அவன் அது ஒரு
தாரகமா அவன் ட்ரீட் பண்றானா அத. அது வந்து என்ன கிட்டவில்லைன்னா எப்படி? இப்ப நானே முடிஞ்சு போயிட மாட்டேனா அப்படின்னு பகவான் சொல்றானா. நீர் என்ன கிட்டவில்லைன்னா என்ன பண்றது? எப்படி இது வந்து பாசிபிள் அப்படின்னு. எப்படின்னாக்க பகவான் இல்லைன்னா இப்ப ஆழ்வார் இல்லைன்னா பகவான் இல்லைன்னு பகவான் சொல்றார். எம்பெருமான் இல்லைன்னா இந்த உலகே இல்லை இல்லையா? இப்ப வந்து தாரகம்னா திருவாய்ப்பாடியில வந்து எப்படி வெண்ணெய் வந்து கிருஷ்ண பெருமானுக்கு தாரகமோ அந்த மாதிரி நம்மாழ்வாரோட சேருதலும் எம்பெருமானுக்கு தாரகமா. அந்த மாதிரி இதுல ரொம்ப அழகா இதுல காமிச்சு தர. அடுத்தது 9வது பாசுரம். மாயோம் தீய வளவலை பெருமா வஞ்ச பேய. ரொம்ப நன்னா இதுல சாதிச்சிருப்பார். என்னன்னாக்கா இதுல வந்து இந்த பாசுரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த அமுது செய்திட்ட மாயன் இது வந்து பரஸ்து சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார். எம்பெருமான் வெண்ணெய் தான் எனக்கு தாரகம்னு அடுத்ததுல கேட்கலாம். நினைச்சுட்டு இருக்கியா நீ? பூதனை கொண்டு வந்த அந்த நஞ்சு கூட என்னால அதை அமுதா மாத்தி அமுது செய்திட்ட மாயன் அப்படின்னாக்க என்ன? அதுதான் அந்த தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் அப்படின்னு நஞ்ச கூட அமுதா ஆக்குறானா எம்பெருமான். அந்த நஞ்ச அமுதா ஆக்கும் போது இந்த மாதிரி அதான் தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் அப்படின்னு சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு இருக்கு. அது ஆழ்வாருக்கும் தெரியும். அந்த நஞ்சையும் கூட அமிர்தமா ஆக்க முடியும். இனி எப்படி இருந்தா என்ன வந்து சேர வேண்டியதானே அப்படின்னு கேக்குறான் எம்பெருமான். இது ரொம்ப அழகான பாசுரம். அடுத்தது சார்ந்த இருவல்வினைகளை சரித்து மாய பத்தறுத்து பகவான் பார்க்கிறான். பகவான் பார்த்து ஆழ்வாருக்கு வந்து இப்போ ஒரு அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டார். ஆழ்வார் வந்து ஏத்துட்டார். நான் வந்து அணுதான் ஆனாலும் வந்து உன்னை சேரணும் எப்படியாவது அப்படின்னு ஏத்துட்டார் ஆழ்வார். இப்போ பெருமாள் என்ன பண்றான்னா பரமபதத்துக்கு அவரை ஏத்தி கொண்டு போனோம் இல்லையா? தீர்மானம் பண்ணிட்டார். ஆழ்வார் தீர்மானம் பண்ணிட்டார், எம்பெருமான் தீர்மானம் பண்ணிட்டார். பரமபதத்து இப்ப வந்து ஏதாவது ஒரு விஐபி எல்லாம் கோவிலுக்கு வந்தாலோ இல்ல எங்கேயாவது வந்தாலோ அப்படியே தெருவே அலங்காரம் பண்ணிருக்கா இல்லையா? ஆழ்வார் ஆச்சே. விஐபி எல்லாம் தாண்டி விவி இன்ஃபினிட்டி ஐபி ஆச்சே ஆழ்வார். அதனால வந்து பரமபதத்தை அலங்கரிக்கணுமா. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான்னா என்ன? பரமபதத்தை அலங்கரிக்கிறானா ஆழ்வார் வரத்துக்காக. சித்தமாக்க வச்சுடலாம், பரமபதத்தை சித்தமாக்கணும் ஆழ்வார்க்காகன்னு வீடு திருப்ப பாக்குறான். என்ன தெரியுமா இருக்கு? இங்க வீடு திருத்த போறான் எம்பெருமான். ஆனா இது என்ன 5வது பதிகம் தான் 1வது 10ல இன்னும் 9 பதிகம் போனோம் இல்லையா? பெருமாள் வரத்துக்கு அவ்வளவு டைம் ஆறுதான் ஆழ்வாரை வந்து திட்டுறதுக்கு. ரொம்ப அழகா சுவாமி சாதிப்பார். திரும்பி வரத்துக்குள்ள திருவாய்மொழி பாடிட்டார் ஆழ்வார் அப்படின்னு. அதுதான் அந்த வீடு திருத்துவான். எம்பெருமான் வந்து ஆழ்வார்க்காக வீட வந்து ஸ்திரமாக்குறான் அங்க மேல் வீடு அப்படி பரமபதத்தை. ஆலே மாய பெருமானை மாமாயனே என்னென்னு ஆலே ஏறி மால் அருளால் அண்ணு குருகூர் சடகோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலேப்பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே. மாலேனாக்க மாலேன்ற வார்த்தைக்கு ரொம்ப நிறைய அர்த்தங்கள் உண்டு. ரொம்ப பெரியவன் அர்த்தம் மாலேக்கு ஒண்ணு. இன்னொன்னு வந்து சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருந்த ஆச்சரியமான பல குணங்கள். நம்ம அநேக கோடி கல்யாண குணங்கள் முதல் பதிகத்தை பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரு பத்துமே ஒரு கல்யாண குணங்கள் தானே. அவ்வளவு ஆச்சரியமா கல்யாண குணங்கள் வச்சிருக்கானா எம்பெருமான். மாயனேன்னா பயங்கரமா சேஷ்டித்துக்களை பண்ணக்கூடியவன். நம்மளுக்கே தெரியும் அது இல்லையா? மற்றவர்களையும் மாலாக்க வல்லவனம். அந்த மால்னாக்க என்னன்னாக்க தித்து. அப்புறம் பின்னாடி சாதிப்பார். தித்து ஏறி போய் தானே ஆழ்வார் திரியிறாரு. இப்போ ஆழ்வார் வந்து ஒரு திவ்ய தேசமா எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கலாம். திருப்புலி ஆழ்வார் நடியிலேருந்து நம்மாழ்வார் எங்கேயுமே கிளம்பல. ஆனாலும் ஒரு திவ்ய தேசமா ஆழ்வாருக்கு காட்சி கிடைக்கிறது இல்லையா? அதனால இதே ஒரு இதுல வந்து ஆண்டாலும் சாதிப்பாளாம். அந்த வந்து மற்றவர்களை எப்படி இவன் பித்தாக்குறான் அப்படின்னு. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை அப்படின்னா அவனும் பைத்தியமா அவனை சேர்ந்தவர்களும் பைத்தியமாக்கிடுவானா எம்பெருமான். பாருங்களேன், எம்பெருமான் திருவடி சேர்ந்துட்டோம்னா வேற எதுவுமே நம்மளுக்கு தேவைன்னு தோன்றதே இல்லை இல்லையா?
எம்பெருமான் திருவடிகள் தான் எல்லாமே, திண்கழல் சேரேதான் எப்பவுமே. இதே மாதிரி தொண்டரடி பொடி ஆழ்வாரும் இத்தனை அடியரானார்க்கு இரங்கம் நம் அரங்கநாயன் பித்தனை பெத்தும் அந்தோ பிறவியினுள் பித்தனை பெத்தோ அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படின்னு அவர் சாதிச்சார். என்னன்னாக்க ஒரு அனுகூலத்தை காட்டி நீ நன்மையே பண்ணுவ அப்படின்னு தானே ஒரு பைத்தியம் இங்க இருக்கு அப்படின்னு யாரு தொண்டரடி பொடி ஆழ்வார் சாதிக்கிறார். அதேதான் அந்த பித்தன் யாருன்னா அவருக்கு பெரிய பெருமாள், எல்லாருக்கும் பெரிய பெருமாள் தான். இறங்குவதற்கு அவர் தயாரா இருக்கார். பிறவி என்னன்னாக்க பிறவியிலேந்து உழண்டு கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அதுல இருந்து தூக்கி விடுறதுக்கு எம்பெருமானும் சரி ஆச்சாரியர்களும் சரி ரெடியா இருக்கா. அந்த நெருக்கம், அந்த இது எதனால இந்த பித்தம்னா எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள ஒரு பித்து ஒரு பிரேமையினால ஒரு பித்து இல்லையா. அதுதான் இங்க மாலே ஏறி மால் அருளால் மண்ணு குருகூர் சடகோபன் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். இந்த பதிகத்தோட பத உரைய நம்ம நாளையிலேருந்து அனுபவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஸ்ரீ திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.